இந்த 101ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம். இந்த தாவீதின் சங்கீதத்தில் 3 முக்கியமான காரியங்களை தாவீது தன்னுடைய தீர்மானமாக அதை எடுத்து தான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தனக்குள்ளே வைத்து கொள்ளுகிறதான உணர்வை நாம் பார்க்கிறோம். முதலாவது தன்னுடைய பார்வையை குறித்து ஆண்டவர் தனக்கு கொடுத்திருக்கிற பார்வை, அதன் பின்பதாக இருதயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக செயல்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3வது வசனத்தினுடைய பின்பகுதியும் 4வது வசனத்தின் பின்பகுதியும் நாம் பார்ப்போமானால், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது, பொல்லாதவனை அறிய மாட்டேன். நம்முடைய பார்வை, அதன் பின்பதாக நம்முடைய இருதயம், இதை தாண்டி இவைகள் இரண்டும் நம்மை எப்படி நடத்துகிறதோ அதன்படி தான் நம்முடைய செயல்கள் இருக்கும். இந்த செயல்கள் என்று பார்க்கும்போது தான் என்ன செய்ய போகிறேன் அல்லது தான் எப்படி இருக்க போகிறேன் என்பது தன்னுடைய குணாதிசயத்தோடு ஒப்பிடப்பட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. வழி விலகுகிறவர்கள், இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால், தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழியை, மிஸ்ஸிங் த மார்க். பாவம் என்று சொன்னாலே அந்த தேவன் வைத்திருக்கிற எல்லையிலிருந்து, நமக்கென்று குறிக்கப்பட்ட ஒரு எல்லையிலிருந்து நாம் விலகுவோமானால், அதை நாம் தொட முடியாமல், அந்த எல்லையை நாம் எட்டி பிடிக்க முடியாமல் இருக்கிற எந்த செயலும் தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். அப்படியானால் இங்கே தாவீது சொல்லுகிறார், வழி விலகுகிறவர்களுடைய செய்கையை நான் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன். சில நேரத்தில் பொறுத்து கொள்கிறேன் என்று அல்ல, இங்கே வெறுக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அது என்னை பற்றாது. வழி யாராவது விலகினால் அல்லது தேவன் வைத்திருக்கிற நியமங்களை விட்டு விலகும் போது சில நேரங்களிலே அவைகளை பொறுத்து கொள்வதினால், அதோடு கூட நாமும் சேர்ந்து பயணிப்பதினாலே நம்முடைய இருதயமும் நம்முடைய வாழ்க்கையும் கரைபட்டு போக வேண்டிய ஒரு நிலைக்கு நேராக நாம் தள்ளப்படுகிறோம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்படுகிற, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்று எதனால் அறியப்படுவோம் என்று சொன்னால், எது தீமையோ, எது தேவனை விட்டு வழி விலக செய்கிறதோ அதை வெறுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பாவத்துக்கு விரோதமாக அல்லது தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்பும் போது தேவ வார்த்தை சொல்கிறது, பாவத்துக்கு விரோதமாக ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பல நிலைகளில் நாம் தேவனை விட்டு வழி விலக செய்கிற காரியங்கள் அல்லது இந்த உலகத்தோடு நம்மை ஒத்துப்போக செய்கிற சில காரியங்களை சில நேரத்தில் நாம் அதை விரும்பாமல் இருக்கலாம். நான் அல்ல, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அப்படி செய்கிறார்கள், நான் இருக்கிற நிலை அப்படி இருக்கிறது, நான் என்ன செய்ய முடியும்? ஒருவேளை நான் என்னை நான் பத்திரமாக பார்த்துக் கொள்வேன் என்று சில நேரங்களில் நாம் நம்மை நினைக்கலாம். ஆனால் நம்மை சுற்றி இருக்கிறவருடைய தாக்கம் எந்த அளவு இருக்கிறது என்றால், நாம் நமக்குள்ளே தேவனை விட்டு வழி விலக பண்ணுகிற ஒரு காரியத்தை நான் வெறுத்தே ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு நாம் வராவிட்டால் வெகு சீக்கிரத்தில் நாமும் அவர்களைப் போல வழி விலகி விடுவோம். அவர்களைப் போல ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லையிலிருந்து விலகி போய் விடுவோம். அது உடனே நமக்கு தெரியாது. நம்முடைய நெருக்கம் அவர்களோடு இருக்க இருக்க தேவனை விட்டு வழி விலகிறவர்கள் செய்கிற காரியங்களில் பாசிவாக இருந்தாலே, ஆக்டிவா இல்ல, பாசிவா சும்மா அவங்களோடு இருந்தாலே, அவர்கள் காரியங்களில் நம்மை இணைத்து கொண்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக நாமும் அவர்களோடு கூட வழி விலகுகிற அனுபவத்துக்கு வந்துவிட முடியும். இங்கே 4வது வசனத்தை பாருங்கள், பொல்லாதவனை அறியவும் மாட்டேன் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. பொல்லாதவனை அறிய மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடையதான காரியங்கள் அல்லது நாம் எதிலெல்லாம் நம்மை சமரசம் செய்து போகிறோமோ அந்த காரியங்களில் அதனுடைய எண்டில் என்ன இருக்கிறது என்றால் பொல்லாப்பு இருக்கிறது, தீமை இருக்கிறது. அந்த தீமையினால் நிறைந்தவர்கள், தேவன் இல்லாதவர்கள் அல்லது தேவனுடைய வழி நடத்துதலால் நடத்தப்படாதவர்கள், அவர்களுடைய இருதயம் பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறது. தாவீது சொல்லுகிறான், பொல்லாங்கனை நான் என்ன செய்ய மாட்டேன்? அறியவும் மாட்டேன். இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? தேவனோடு நமக்கு ஒரு உண்மையான அன்பு இருக்குமானால் தீமையை நாம் சகித்து கொண்டிருக்க முடியாது, பாவத்தை சகித்து கொண்டிருக்க முடியாது. வழி விலகுகிறார்கள், பரவாயில்லை நான் இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. இங்கே சொல்லப்படுகிறது, பொல்லாதவனை நான் அறியவும் மாட்டேன். என்னுடைய ஃபெலோஷிப், நான் யாரோடு
இருக்கிறேன், நான் யாரோடு என்னுடைய சம்பாஷணைகளை வைக்கிறேன் என்பது எதை பொறுத்தது என்றால், தேவனுடையவர்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்படுகிறவர்களோடு நாம் நம்முடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்வது நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் நிறைய சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு எப்படி இராது, தகுதியா இராது, எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், எல்லாவற்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். நமக்கு என்று ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். யாரோ ஒருவர் செய்வதினாலே பாசிவா இருக்கிறேன். நிறைய பேர் நம்ம சொல்றது அப்படித்தான், நான் செய்யவில்லை ஆனால் என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்கிறது என்று நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக்கொண்டு அந்த பாவத்தை அல்லது தேவனை விட்டு விலகுகிறதை தைரியமாய் எதிர்க்காவிட்டால் ஒரு நாள் நாம் அதற்குள்ளே போய்விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? நான் 1 கொரிந்தியர் 15:33 பாருங்க, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் என்ன செய்யுமா, நல் ஒழுக்கங்களை என்ன செய்யும், கெடுக்கும். நல் ஒழுக்கங்களை கெடுக்க பெரிய தவறு ஒன்றும் தேவையில்லை, எதுவே போதும், ஆகாத சம்பாஷணைகள். ஒருவரோடு நாம் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகள், எதை பேசுகிறோம், தேவன் அற்றவர்களோடு எதை குறித்து ரொம்ப பேச முடியும், கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய பேச்சு நம்முடைய இருதயத்துக்குள்ள வரும், அது நம்முடைய செயலாய் மாறும். அட் த எண்ட் ஆஃப் த டே நாமளும் ஆண்டவர் வெறுக்கிற இடத்தில் அல்லது ஆண்டவர் வைத்த வழியிலிருந்து வெகு தூரம் போய்விடுகளை போல இருக்கும். எபேசியர் 4:29 நல்ல வார்த்தையை சொல்லுங்க, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, புறப்படும். நமக்கு கெட்ட வார்த்தை என்று சொல்லுவது வேற ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகத்திலே பாருங்க, கரப்ட் வேர்ட் என்று சொல்லப்படுகிறது. யாரையாவது கரைப்படுத்துகிற வார்த்தைகளை என்ன செய்யாதிருங்கள், பேசாதிருங்கள். மற்றவர்களுக்கு நீங்க பேச வேண்டுமானால் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம். அப்ப நம்ம பேச்சை குறித்தே நம்முடைய வேதம் எவ்வளவு சொல்லுகிறது. அப்படியானால் நம்மை தேவனை விட்டு வழி விலக செய்கிற எந்த நபர்களோடும் நம்முடைய ஐக்கியம் என்ன செய்யக்கூடாது, அதிகமா இருக்கக்கூடாது. அப்படி இராதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள, நம் ஆத்துமாவை காத்துக்கொள்ள, கேட்கிறவைகள் பார்க்கிறவைகள் எல்லாம் நம் இருதயத்தை கரைப்படுத்துமாயின் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை நாம் எவ்வளவு நல்ல சூழ்நிலையாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நம்ம ஒரு டிட்டர்மினேஷனோட இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற பாதையில் செல்ல முடியும்.